வணக்கம் நண்பர்களே. 1000 வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு நவீன தொழில்நுட்ப வசதியோ, சிமெண்டோ, ஏன் ஒரு இரும்பு ஆணி கூட இல்லாம வானத்தை முட்டும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட கோவிலை கட்ட முடியுமா? முடியும்னு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவர் தான் நம்ம மாமன்னன் ராஜராஜ சோழன். ஆனா, இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ள இன்னைக்கும் உலக விஞ்ஞானிகளாலேயே தீர்க்க முடியாத பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது என்னென்ன மர்மங்கள்னு இந்த வீடியோல பார்ப்போம். மர்மம் ஒன்று. முதலாவது மர்மம் இந்த கோவிலோட உச்சியில இருக்கிற கோபுரம் தான். 216 அடி உயரமுள்ள இந்த கோபுரத்தோட நிழல் தரைப்பகுதியில விழாது அப்படின்னு ஒரு பொதுவான பேச்சு நம்மகிட்ட இருக்கு. ஆனா இதோட உண்மையான அறிவியல் என்ன தெரியுமா? நிழல் விழும். ஆனா அது கோவிலோட மத்த பகுதிகள் மேலதான் விழும். தரைப்பகுதியில விழாதபடி சோழர்கள் அவ்வளவு துல்லியமா கணக்கு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இதை விட பெரிய ஆச்சரியம், இந்த கோபுரத்தோட உச்சியில இருக்கிற கும்பம் ஒரே ஒரு ஒற்றை கல்லால் ஆனது. இதோட எடை மட்டும் 80,000 கிலோ. அந்த காலத்துல அவ்வளவு உயரத்துக்கு இந்த பிரம்மாண்ட கல்லை எப்படி கொண்டு போனாங்க? கோவிலிலிருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பிரம்மாண்ட சாய்வு தளம் அமைச்சு யானைகளை வச்சு இழுத்துட்டு போய் தான் அதை உச்சியில வச்சிருக்கிறாங்க. தமிழனின் பொறியியல் அறிவுக்கு இது ஒரு சான்று. மர்மம் 2. இரண்டாவது மர்மம் இந்த கோவில் கட்டப்பட்ட விதம். தஞ்சாவூரை சுத்தி எங்கேயுமே மலைகளோ பாறைகளோ கிடையாது. 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருச்சியில இருந்து தாம் பல லட்சம் டன் கிரானைட் கற்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா ஆச்சரியம் அது இல்ல. இந்த முழு கோவிலையும் கட்டுறதுக்கு அவங்க சிமெண்டோ சுண்ணாம்போ களிமண்ணோ பயன்படுத்தல. கற்களை ஒன்றோடொன்று பூட்டி இன்டர்லாக்கிங் முறையில கட்டியிருக்கிறாங்க. இதனால தான் கடந்த 1000 வருஷத்துல எத்தனையோ நிலநடுக்கங்கள், பெரிய புயல்கள் வந்தும் இந்த கோவில் ஒரு மில்லிமீட்டர் கூட அசையாம அப்படியே கம்பீரமா நிக்குது. மர்மம் 3. எல்லாரையும் சிலிர்க்க வைக்கிற ஒரு ரகசியம், சுரங்கப்பாதைகள். தஞ்சை பெரிய கோவிலுக்கு அடியில நூற்றுக்கணக்கான சுரங்கப்பாதைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த பாதைகள் ராஜராஜ சோழனின் அரண்மனைக்கும் மற்ற முக்கிய இடங்களுக்கும் போகுதாம். போர்க்காலத்துல அரச குடும்பத்தினர் தப்பிக்கிறதுக்காகவும் ரகசிய வழிபாட்டுக்காகவும் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அதுல போறவங்க வழிதவறி போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இப்போ அந்த சுரங்கப்பாதைகளோட கதவுகள் எல்லாமே அரசாங்கத்தால மூடப்பட்டிருக்கு. அந்த ரகசிய கதவுகளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு இன்னைக்கும் யாருக்கும் தெரியாது. முடிவுரை நம்ம தமிழர்களோட அறிவியலுக்கும் கட்டிடக்கலைக்கும் இன்னைக்கும் உலகத்துக்கே ஒரு சவாலா நிக்கிறது தான் நம்ம தஞ்சை பெரிய கோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சோழர்களோட பெருமையா நினைச்சு கமெண்ட்ல ராஜராஜ சோழன் வாழ்குன்னு டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல தமிழ்நாட்டின் இன்னொரு மர்மமான கோவிலை பத்தி பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.